அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக் என்கொயரி, விசாரணை. இன்வெஸ்டிகேஷனுக்கும் விசாரணை, இதற்கும் விசாரணை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். நடைபெறும் இடங்கள் தான் வெவ்வேறாக இருக்கும். இன்வெஸ்டிகேஷன்ன்றது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சீன் ஆஃப் அக்கரன்ஸ் நடந்ததோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். என்கொயரின்றது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேக்கேஜ், அதாவது ஒரு ரூமுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், அல்லது ஆனரபிள் கோர்ட்டாகவும் இருக்கலாம். இந்த என்கொயரி, இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். என்கொயரி என்பது ஒரு நீதிபதியால் நடத்தப்படும் சட்டப்பூர்வமான விசாரணை ஆகும். நீதிபதி முன்னிலையில் ஆனரபிள் ஜட்ஜு பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டை பார்த்து, இல்லை குற்றம் சாட்டப்பட்ட நபரை பார்த்தோ அல்லது கம்ப்ளைனண்ட்டை பார்த்தோ ஒரு சில கேள்விகளை எழுப்புவார். அதன் அடிப்படையில் அவர்கள் கூறும் பதிலை அவர் குறித்து கொள்வார். இதற்கு பெயரும் என்கொயரி தான். இதுதான் பார்த்தீங்கன்னா கோர்ட் வளாகத்தில் சொல்லுவாங்க கொஸ்டினிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்கொயரி இஸ் ஏ கொஸ்டின் பண்ணிவிட்டு அதற்குண்டான டீட்டெயில்ஸை எடுத்து அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. இதை சீஃப் எக்ஸாமினேஷன் இல்லை சீஃப்னு கூட சொல்லுவாங்க. உன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று ஒரு கேள்வி எழுப்பப்படும். அதற்கு அவர்கள் இல்லை, இது பொய் குற்றச்சாட்டு, என் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது, அல்லது நான் குற்றத்தை ஒப்புக்கொண்டேன், ஏதோ ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்கொயரி. இதன் நோக்கம் குற்றச்சாட்டிற்கு உள்ளான நபரிடம் சாட்சி மற்றும் ஆதாரம் உள்ளதா என்பதை முன்பே பரிசீலிக்கும் செயல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவிலில் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்கொயரி நடந்து அதுலேருந்து டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுவாங்க. என்கொயரி இஸ் நாட் எ ட்ரையல். இதுக்கும் ட்ரையலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா ட்ரையல் பார்த்தீங்கன்னா பைண்ட் அப் டு அட்வொகேட்ஸ், 2 அட்வொகேட்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ட்ரையல் ஆகும். 2 அட்வொகேட்டு ஆனரபிள் கோர்ட், அதாவது பெஞ்சும் பாரம் சேரும்போது தான் ட்ரையல் வரும். ஆனால் இதுக்கும் ட்ரையலுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஆனரபிள் ஜட்ஜு தான் பார்த்தீங்கன்னா இதற்கு மிக முக்கியமான கான்செப்டாக விளங்குறார். டைப்ஸ் ஆஃப் என்கொயரியில் மொத்தம் 3 டைப் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ப்ரிலிமினரி அண்டு ஜுடிஷியல் அண்டு போலீஸ். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற என்கொயரிக்கு பேர் கான்செப்ட் இதே மாதிரி தான். உண்மையை வர வைப்பதற்காக அல்லது அவரிடம் இருந்து தகவல்களை கேட்டு பெறுவதற்காக. ஜுடிஷியலில் நடக்கிறது நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தது ஆனரபிள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதற்கெல்லாம் முந்தைய விஷயத்தில் ஏதோ ஒரு நடக்கும். அந்த என்கொயரி பேர் தான் ப்ரிலிமினரி என்கொயரி, முன்னிலை விசாரணை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 டைப்பு நீங்கள் எழுதணும். என்கொயரியுடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 சப்கிளாஸ் 1 ஸ்மால் ஐ, சப்கிளாஸ் ஸ்மால் ஐ. ஐயை நீங்கள் என்கொயரியாக நினச்சிக்க வேண்டியது தான், ரொம்ப ஈஸி. 2 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஐ என்கொயரி, விசாரணை. சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லா இடத்துலையுமே பொருந்தி வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். எஃப்ஐஆரில், சார்ஜ் ஷீட்டில், இன்வெஸ்டிகேஷனில், ஜட்ஜ்மெண்ட்டில், எல்லா இடத்துலையுமே பொருந்தி வரக்கூடிய மிக அற்புதமான கான்செப்ட் இந்த என்கொயரி. எல்லா இடத்துலையுமே எழுதலாம் நீங்கள். இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்கள். கமலபதி த்ரிவேதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஆல் இண்டியா ரெக்கார்டு இன் 1979 சுப்ரீம் கோர்ட் 777 பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருதுன்னா, என்கொயரி என்பது வழக்கு தொடக்கத்திற்கு முந்தைய சட்ட நடைமுறை ஆகும். வழக்கு தொடங்குது, சிவிலில் இஷ்யூஸ் ஆஃப் ஃப்ரேமிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்கொயரின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இதுக்கு அதுக்கும். குற்றச்சாட்டுகள் உண்மையா, வழக்கு தொடர வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று நீதிபதியால் நடத்தப்படும் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான் இந்த என்கொயரின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியும் இதை பற்றி தான் சொல்லுது. ஸோ என்கொயரியோடைய டெஃபினேஷனை கொடுக்குது இந்த கமலபதி த்ரிவேதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், நான் குழுவில் இணைச்சிருவேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.